செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் பகுதியில் உள்ள ஹஜ்ரத் பிலால் ஜாமியா பள்ளிவாசல் முன்பாக உள்ள கம்பத்தில் ஜமாத்தார்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் சேர்ந்து தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஜமாத்தாருக்கும் பள்ளிவாசலுக்கு வந்திருந்த பெரியோர்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் இனிப்புகளை வழங்கி சுதந்திர தின விழாவை கொண்டாடி வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த எருக்குண்டி கிராமத்தில் 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு உதவிட பிறந்தோம் குழுவினர்கள் ஒருங்கிணைந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம் மற்றும் எழுதுகோள் வழங்கும் நிகழ்ச்சி நிறுவனர் பிரதாப் வடிவேல் தலைமையில் மூவண்ண தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் எருக்குண்டி தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 79வது ஆண்டு சுதந்திர தின விழா நடைபெற்றது. துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் சுப்பிரமணி, பொறுப்பு பதிவாளர் ராஜ் ஆகியோர் இணைந்து NSS மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டு இருவரும் இணைந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் சுதந்திர தின விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியிலுடன் துணை மேயர் ராஜப்பா, ஆணையர் செந்தில் முருகன், உதவி ஆணையர் ஆறுமுகம் உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்ட நிலையில் நன்கு பணியாற்றிய பணியாளர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ், மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மெய்யப்பட்டியில் உள்ள ராம்சன்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து மெய்யப்பட்டி வரை ஸ்கேட்டிங் ஓட்டியபடி போதைப் பொருளுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். மேலும் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறும் பொய்க்கால் கட்டை காலுடன் சிலம்பம் சுற்றியவாறும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 3 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நகரமன்ற தலைவர் சுந்தரலட்சுமி சிவபிரகாசம் தேசிய கொடி ஏற்றி வைத்து மகாத்மா காந்தி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர், நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் மண்டலம் 1 அலுவலகத்தில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மண்டல குழு தலைவர் திமு தனியரசு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மண்டல அலுவலகத்தில் வைத்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மண்டல குழு தலைவர், மண்டல அலுவலர், உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மண்டல குழு தலைவர் மாநகராட்சி ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நாகப்பட்டினத்தில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருக்குவளை காவல் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு போட்டியில் பங்கு பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருக்குவளை காவல் நிலைய தலைமை காவலர்கள், எழுத்தர், காவலர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த அகரம் தென்பகுதியில் உள்ள ஆயுதப்படை பயிற்சி மையத்தில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபித் தினேஷ் மோதக் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்பு போலீசாரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டவர் தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்திற்குட்பட்ட சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள், சிறப்பாக பணியாற்றிய உதவி ஆணையர்கள் ஆகியோருக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் ரம்யா முத்துக்குமார் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தார். அதேபோல் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சுரேஷ் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செய்த நிலையில் இதேபோன்று மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது.
சென்னை விமான நிலையத்தில் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலைய இயக்குனர் CV தீபக் மூவர்ண கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் விமான நிலையத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு துறையினர், விமான நிலைய பகுதியில் பணிபுரியும் ஏராளமான ஊழியர்கள் என நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் தீயணைப்பு துறை மூலம் நடத்தப்பட்ட சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சி தலைவரை மாற்றக் கோரி கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எழுதி கையெழுத்திட்டு ஆணையரிடம் வழங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் கடந்த 11ஆம் தேதி நடைபெற இருந்த நகர்மன்ற கூட்டம் நடத்தப்படவில்லை என்றும், மக்களுக்கு தேவையான குடிநீர், சாலை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். சென்னையில் நடைபெற்று முடிந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தின் போது தூய்மை பணியாளர்களை தாக்கிய காவல்துறையினரின் செயலுக்கு தொழிற்சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சேலம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் வருகை புரியும் 16ஆம் தேதியன்று மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை அருகே வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் அறுவடை செய்யப்பட்ட சுமார் 5000 மூட்டை நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்துள்ளது விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இடையேயான மின்மயமாக்கப்பட்ட ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். பாம்பன் செங்குத்து பாலத்தில் மென்பொருள் கோளாறு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் பாம்பன் பாலத்தை ஆய்வு செய்த பின்பு இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாம்பன் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், பாம்பன் ரயில் பாலம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சுமார் 30 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியது. எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் தவிர்ப்பதற்காக ஓட்டுநர் பேருந்தை திருப்ப முயற்சித்த போது சாரல் மழையின் காரணமாக விபத்து நேரிட்டதாக கூறப்படும் நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகள் நல்வாய்ப்பாக காயம் ஏதுமின்றி உயிர் தப்பிய நிலையில் பள்ளத்தில் சிக்கிய பேருந்து பத்திரமாக மீட்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் கோட்டேரி கிராம மக்களுக்கு இலவச மனை பட்டா வேண்டி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. விசிக மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்த மனு அளிக்கும் நிகழ்வில் கோட்டேரி கிராம பொறுப்பாளர்கள் மற்றும் விருத்தாசலம் நகர செயலாளர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை கீழவாசல் அருகே உள்ள பழைய குயவர் பாளையத்தில் பணி முடிந்து கடை முன்பு வெளியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளி ஒருவரிடம் மர்ம நபர் ஒருவர் செல்போன் மற்றும் பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட நேரமாக நோட்டமிட்டு செல்போன் மற்றும் பணத்தை திருடி சென்ற இளைஞர் குறித்த வீடியோ வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 2 ஆண்டுகளாக அபராத தொகையை கட்டாத ஐயனார் என்ற இளைஞரை பிடித்து ஓமலூர் போலீஸ் உதவியுடன் கேரளா போலீசார் வசூல் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேரளா மாநிலம் வயநாட்டில் பொது இடத்தில் மது குடித்த குற்றத்திற்காக அபராதம் விதித்திருந்த நிலையில் அங்கு பணிக்காலம் முடிந்ததும் அபராதம் கட்டாமல் தமிழகம் சென்றதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
சென்னை திருவொற்றியூரில் பலமுறை புகார் அளித்தும் தொடர்ந்து இரவு நேரங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவத்துவாடி அருகே வீட்டுக்கடன் செலுத்தாத நிலையில் பைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து வீட்டுப் பொருட்களை ஜப்தி செய்ய வந்த வழக்கறிஞர் முன்பு வீட்டின் உரிமையாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் முனிராஜ் கொடுத்த புகாரின் பேரில் நாகரசம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கோப்பசந்திரம் என்னும் இடத்தில் மேம்பால கட்டுமான பணிகள் நடந்து வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கோப்பசந்திரம் முதல் பேரண்டப்பள்ளி வரை கிருஷ்ணகிரி நோக்கி செல்லும் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன் ஊத்துக்குளி பேரூராட்சி அலுவலகத்தில் 79வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காலை உணவு திட்டம் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ள தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், தூய்மை பணியாளர்களின் பல ஆண்டு கோரிக்கையான ஊதிய உயர்வு வழங்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதிலே ஒன்று காலை உணவு திட்டம் என்ற திட்டத்தை சென்னை மாநகராட்சியிலே துவங்குவதாக, அதற்கு நிதி 10 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் வைப்பது, அந்த திட்டத்தை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கும் விரிவுபடுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தலைமையிடத்திலே வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஐயா அவர்களே, இந்த கிராமப்புறங்களிலேயும் பேரூராட்சி பகுதியிலேயும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு ஊதியம் குறைவாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதை தயவு செய்து ஒரு கலந்தாய்வு செய்து அவர்களுக்கு சற்று ஏறக்குரிய ஒரு ஊதியத்தை நீங்கள் உயர்த்தி தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் சார்பிலே வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமது நாட்டின் 79வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் தமிழக அரசின் சார்பில் 401 பயனாளிகளுக்கு 10 கோடியே 53 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதேபோன்று காஞ்சிபுரத்தில் 79வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்திய பின்னர் திறந்தவெளி ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்க மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 1.28 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக் கல்லூரியில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறை சார்பில் 64 பயனாளிகளுக்கு ரூபாய் 86,98,610 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார்.
தென்காசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன் மற்றும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட அவர் 27 பயனாளிகளுக்கு ரூபாய் 18,17,763 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சுதந்திர தின விழாவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் பிரதாப் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்த நிலையில் பல்வேறு துறைகளை சார்ந்த 25 பயனாளிகளுக்கு 75,23,886 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மூவர்ண தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண பலூனை பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்த நிலையில் பல்வேறு துறைகளிலிருந்து 47 பயனாளிகளுக்கு 67,60,539 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினமான இன்று திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். காவல்துறையின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தாரை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் பல்வேறு துறை சார்பில் பயனாளிகளுக்கு 18,15 லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தருமபுரியில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து போலீசார் உள்ளிட்டோரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் சிறப்பாக பணியாற்றிய 50 அரசுத்துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் சிறந்த மருத்துவமனைகளுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக சமாதான புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், மாவட்ட எஸ்பி பிரதீப் ஆகியோர் பறக்கவிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 104 பயனாளிகளுக்கு 2,86,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து பல்வேறு துறைகளின் கீழ் 35 பயனாளிகளுக்கு 7,11,732 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். பின்னர் திறந்த ஜீப்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு 53 பயனாளிகளுக்கு 2,63,69,733 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி வழங்கினார். நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலாவுடன் திறந்தவெளி வாகனத்தில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
இன்று நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் அரசு துறைகளின் சார்பில் 16 பயனாளிகளுக்கு ரூபாய் 35.32 லட்சம் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். பெரம்பலூரில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா ஆகியோர் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் காவல்துறை, ஊரக காவல்படை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்டோர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி வேலூரில் உள்ள நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியதுடன் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களை பறக்கவிட்டார். சுதந்திர தின விழாவில் 12 பயனாளிகளுக்கு ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பான விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் 42 பயனாளிகளுக்கு சுமார் 42 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் ஆட்சியர் வழங்கினார். சுதந்திர தினத்தையொட்டி சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்த நிலையில் 536 அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவள்ளி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவள்ளி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆகியோர் சமாதான புறாவை பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் 155 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் 2.5 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. எழுபத்தி 79வது சுதந்திர தின விழா செங்கல்பட்டு காவல்துறை சார்பில் கவாத்து மைதானத்தில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் ஆகியோர் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் பயனாளிகளுக்கு 75 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சான்றிதழ்களை வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.